ஒத்துக்கிட மனமில்லினாலும் இதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம 10 முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே ரியாலிட்டி. இதை நம்ம வந்துட்டு சொல்லக்கொள்ற, டே என்னடா இப்படி எல்லாம் சொல்றியே, உனக்கே வந்துட்டு அநியாயமா இல்லையாடா செவ்வாழை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனா இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் நெசம். முதல்ல காதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். காதல், உங்க மேல யாரு ஒருத்தர் 100% அன்பை வச்சிருக்கிறேன், உங்க மேல 100% ரெஸ்பெக்ட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாமே. நீங்க இறந்துட்டீங்கன்னா 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நினைவுகளாக தான் இருக்கும். இரண்டாவது விஷயம், பல்லாயிரம் வருஷத்துக்கு நம்ம வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 70, 80, 90, 100 அது கூட ரொம்ப அதிகம் தான். 50, 60லலாம் 40, 50லலாம் வந்துட்டு தன்னுடைய உயிரை தானே வந்துட்டு எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த உயிருக்கான ஒரு உத்தரவாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 60, 70 அவ்வளவுதான். நம்மளால பல 100 வருடங்களுக்கோ பல 1000 வருடங்களுக்கோ இந்த பூமியில வாழ போறது கிடையாது. இது என் சொந்த வீடு, என் கனவே சொந்த வீடு வாங்கணுன்றது தான், சொந்த காரு வாங்கணுன்றது தான், அது ஃபுல்லாவே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு சுத்த ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க எதுவுமே வந்துட்டு உங்களுக்கானது கிடையாது. இது இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் அதை நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போறீங்க. இப்ப நிறைய வாடகை வீடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வாடகைக்கு எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாடகைக்கு இருக்கிறோம் பாத்தீங்களா. அதே போலதான் நம்மளும் இந்த பூமியில வாடகைக்கு தான் இருக்கிறோம். நிரந்தரமா இங்க நம்ம யாரும் தங்க போறது கிடையாது. என்னை பார்த்த உடனே அவன் மரியாதை கொடுத்துட்டான்டா, ரொம்ப நல்லவனா இருக்கிறான்ல, என்ன அவன் மரியாதை இல்லாம பேசிட்டான், அவனை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் நான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு, என்னுடைய தன்மானத்துக்கு என்ன, என்னுடைய தன்மானத்தை சீண்டிட்டான் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடி நல்லா பேசுறாங்கல்ல, அவங்கதான் முக்காவாசி பேர் வந்து நமக்கு பின்னாடி அவன் கடந்து போறான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு செயல்களை செய்வாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாருமே நம்ம முன்னாடி நடிக்கிறாங்களா. நம்மளுடைய மனசு அப்படின்றது எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்ததுன்னா அதை அப்படியே ஏத்துக்குமா, நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது அப்படின்னா அதை உடனே பெரிய பிரச்சனை அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால என் கண்ணுக்கு முன்னாடி பேசுறவங்க இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பிடாதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உங்களை புகழ்றவங்க கண்டிப்பாக 90% உங்க கண்ணுக்கு பின்னாடி, உங்க முதுகுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களை பயங்கரமா அந்த கழுவி ஊத்துவாங்களாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க இல்ல, இதுக்கப்புறம் இந்த பூமியில நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுல ரியாலிட்டி என்னன்னா உடனே டக்குன்னு முடிவு எடுத்து ஒரு செயலை பண்ணிடுறாங்க இல்லைங்களா? இப்ப அவங்க ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்களோட ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதலி வந்துட்டு இறந்துடுறாங்க. அதனால காதலன் என்ன பண்றான்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை வந்துட்டு அவன் எடுத்துக்கிறான். அதே போல அந்த காதலன் ஒரு 6 மாதமோ இல்ல வந்துட்டு 7 மாதமோ அல்லது 1 வருடமோ அல்லது ஒரு 3 மாதம் 30 நாள் இதை கடந்துட்டானா அடுத்து அவனுடைய லைஃபை பார்த்துக்கிட்டு போயிடுவானா. நம்ம நிறைய விஷயங்களை எமோஷன்னாலதான் எடுக்கிறோமா, சிந்திச்சு நம்ம எடுக்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலே ரியாலிட்டி அது புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அதற்கு தகுந்த ஆல்டர்னேட்டிவா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குமா. அதனாலதான் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம பொறுமையா ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு விதமான தேவைகள் இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பழகுறாங்க அப்படின்னா அதற்கும் ஒரு தேவைகள் இருக்குது. அதே போலதாங்க விலங்குகளுக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. ஆனா விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பிரிச்சு பார்க்காது. விலங்குகளுக்கு தேவை உணவு, அதை நீங்க கேரிங்கா பாத்துக்கிறீங்க அப்படின்னா போதும். ஆனா மனிதர்களுக்கு நிறைய விதமான தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு தேவை இல்லாத ஒரு நபர்கிட்ட ஒரு மனிதர் போய் பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கலாங்க. நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகிறது, நான் இல்லைன்னா இவர் என்ன ஆவாரு, நான் இல்லைன்னா அந்த பசங்க என்ன ஆவாங்க, நான் இல்லைன்னா வந்துட்டு என் மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு செயல் வார்த்தைகளும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இல்லைன்னா என் குடும்பத்தை யாராலையும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் இண்டிவிஜுவலா இந்த உலகத்துல வாழ்றதுக்காக படைக்கப்பட்டவங்க. தனியா, அதாவது இண்டிபெண்டா வந்துட்டு அவங்களால வாழ முடியும். தனிமையில ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் நிறைய வந்துட்டு ஆற்றலை கொண்டவங்க தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரியாலிட்டி. ஆனா தெரியாம வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் கோடியா வந்து பணத்தை சேர்த்து வச்சாலும், கோடியா நம்ம புண்ணியத்தையே சேர்த்து வச்சாலும், நம்ம கோடியா நிறைய வந்துட்டு மக்களை சேர்த்து வச்சாலும், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு நம்ம கூடயே சேர்ந்து வந்துருமா இல்ல நம்ம கூடயே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம்,
மற்றவர்களோட நினைவுல நீங்க வாழ முடியும். மனிதர்களுடைய மனம், அதாவது மனசு அப்படின்றது மனிதர்களுடைய மனசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மனசுன்றது நமக்கு கிடையாது, பிரெயின் தான். அதுல வந்துட்டு இரக்கம் அப்படின்றது இருக்கும், நல்ல ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கும். அதுதான் மனசு அப்படின்றது நமக்கு தனியாலாம் கிடையாது. உங்ககிட்ட மனசு இருக்காடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு தாராளமா சொல்லுங்க, ஏன்னா மனசு யாருக்குமே இல்லை. சரி ஓகே, உங்ககிட்ட கொஞ்சமாவது கருணை இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வேணா ஆமா இல்லைன்னு வந்து சொல்லிக்கோங்க. சரி ஓகே, மனசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாதுங்க. நம்ம முழுக்க முழுக்க நம்ம பிரெயின் மூலியமா தான் சிந்திச்சு செயல்படுறோம். பிரெயின் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இங்க இருந்து தான் எடுப்போம், இங்க இருந்து எடுக்கவே மாட்டோம். மனிதர்களோட மனம் ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்குன்னா அதை தேடி ஓடிடுமா. இப்ப எனக்கு இங்க வந்துட்டு சம்பளம் கம்மியா இருக்கு, வேற இடத்துல நான் சம்பளம் அதிகமா வந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் மனிதர்களுடைய மனம். ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்குன்னா கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள, வெளியில அவன் காமிச்சுக்கலையானாலும் மனசுக்குள்ள யோசிப்பானா, ஆஹா இது எவ்வளவு நல்லா இருக்குது, இது நமக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன்னை விட ஒன்று பெட்டரா கிடைக்குதுன்னா மனிதர்கள் எல்லாருமே யோசிப்பாங்களாம் இந்த ஒரு விஷயத்த. காசு பணம் அதிகமா இவனுக்கு வந்துருச்சு, அதனால தாண்டா இவன்லாம் இப்படி மாறிட்டான், பணம் ஒரு மனுஷனை மாத்திடுச்சுடா அப்படின்னு வந்துட்டு ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புது பணக்காரன் எப்படி இருக்கிறான் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நீங்களே கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஏன் நானே கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்னா தெரியல, ஞாபகம் இல்லை, நான் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. சரி ஓகேங்க, இந்த வார்த்தையை ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி நான் காதார வந்துட்டு கேட்டிருக்கிறேன், புது பணக்காரன்டா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம புது பணக்காரன், பணம் ஒருத்தனை மாத்திடுச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்களாம். மனிதர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது இருந்தாதான் வெளிக்காட்டுமா. பணம் என் கையில இருக்குது, எவன் என்ன பண்ண முடியும், எதாவது நான் பணத்தை வச்சு பார்த்துப்பேன், நானு எனக்கு வந்துட்டு ஏன் பக்கபலமா பணம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு எண்ணம். மற்றபடி அவனுடைய குணங்கள் தான் அங்க வெளிப்படுதோ தவிர இத்தனை நாள் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்துட்டு சேர்ந்து வரல. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சேர்ந்து வராததுனால அவன் அந்த வந்துட்டு செயலை வெளிக்காட்டல. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைச்சதுனால அவனுடைய உண்மையான குணங்கள் அப்படின்றது வெளியில வருது. ரொம்ப சேட்லி, ஆனா பட் இது வெரி ட்ரூலின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லா மனிதர்களும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லா மனிதர்களும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. மனிதர்கள் அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு மனுஷனையும் ஒரு விலங்கையும் ஒரு ரூம்குள்ள விட்டுறாங்க. ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு மறுபடி கொஞ்சம் வருடம் கழித்து அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த ரூம்குள்ள விலங்கு இறந்து கிடக்குது, மனிதன் உயிரோட இருக்கிறான். மனிதன் வாழ்றதுக்காக என்ன வேணா செய்வான். ரொம்ப தங்கமான மனுஷன்பா, என்ன ஒரு சவல புத்தியில இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வெரி வெரி ட்ரூலி ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு சாதகமா அமைஞ்சது அப்படின்னா, அவனை அந்த இடத்துல ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சது அப்படின்னா அப்ப கண்டிப்பாக அந்த தவறை அவன் செய்வான். கண்டிப்பா நடக்கும். 180% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி தான் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த தவறை அவங்க செஞ்சிடுவாங்க. ஒரு பொருள், இப்ப நீங்க வந்துட்டு ஒரு வீட்டை உடைச்சு திருட போறது கிடையாது. ஒரு பொருள், ஒரு 100 ரூபாய் வந்துட்டு ஒரு வீட்டு வாசல்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை பார்த்த உடனே சரி ஓகே எடுக்கலாமே, 180% வந்துட்டு ஓகே அந்த காசை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எண்ணம் அவங்களுக்குள்ள வருமா. அந்த சூழ்நிலை கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, அந்த கிரியேஷனை அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க ரியாலிட்டி, உண்மை. இதுதான் நம்ம எல்லாருமே. ஸோ இப்படிதான் இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சேர்ந்து வருது, ஒற்றுமை, அன்பு. இது போன்ற விஷயங்களாலதான் இன்னும் இந்த மனிதத்துவம் அப்படின்றது இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், விட்டு கொடுங்க, ஒற்றுமையா இருங்க. இப்ப நம்ம வாங்கல போறது ஒரு 80 வருடமோ 80 வருடம், சாரிங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு 80ன்ட்ட ஒரு 70 60. இப்பெல்லாம் வந்துட்டு 40-50 வயசுலயே வந்துட்டு எல்லா நோயும் வந்து படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. இப்ப இப்படி நமக்குன்னு ஒரு எண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இந்த செயலெல்லாம் செய்யறோம் பாத்தீங்களா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகே காய்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க.